நீங்க பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கும் அந்த போட்மேன் மாரியே இன்கம் டாக்ஸ்ல வந்து நோட்டீஸ் வரும். முக்கியமா WhatsAppல மட்டும் ஒரே ஒரு தப்ப பண்ணிடாதீங்க. என்னன்னா, இப்ப சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு வருஷத்துக்கு ரூ. 10,00,000 இல்ல அதுக்கு மேல டெபாசிட் பண்ணாலோ, இல்ல அதே மாரி ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட்ல ரூ. 10,00,000 இல்ல அதுக்கு மேல கேஷா டெபாசிட் பண்ணாலோ, எஃப்டில ஒரு வருஷத்துக்கு ரூ. 10,00,000 மேல கேஷா டெபாசிட் பண்ணாலோ, அப்புறம் கிரெடிட் கார்ட்ல ஒரு மாசத்துக்கு ரூ. 1,00,000 மேல பில்ல வந்து கேஷா பே பண்ணாலோ, அப்புறம் சிட்டி சைடு வந்து ரூ. 30,00,000 மேல சொத்து வாங்கினாலோ, இல்ல ரூரல் சைடு வந்து ரூ. 20,00,000 மேல சொத்து வாங்கினாலோ, இதுல நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வரும். அவங்களுக்கு நீங்க சரியான ப்ரூஃப் அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சரியான ப்ரூஃபும் தெளிவான விளக்கமும் கொடுக்கணும். இல்லைன்னா சிக்கல் தான். இப்போ 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வச்சிருக்கிற சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு வருஷத்துல நீங்க டெபாசிட் பண்ண பணம் மொத்தமா ரூ. 10,00,000 இல்ல அதுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா, அதுக்கும் இன்கம் டாக்ஸ்ல வந்து நோட்டீஸ் வந்து வரும். அவங்களுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும். நமக்கு வந்து ப்ரூஃப் காட்டணும். சரியான ப்ரூஃப்ல விளக்கம் கொடுக்கல அப்படின்னா, அதுக்கும் வந்து 60% டாக்ஸ் போடுவாங்க. அப்புறம் நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த சர்சார்ஜ், செஸ் வரிலாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,00,000 டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ரூ. 8,90,000 கிட்டத்தட்ட 9,00,000 டாக்ஸ் கட்டுற மாரி ஆயிரும். இல்லைங்க நான் ரூ. 10,00,000 கட்ட போறதில்ல, டெபாசிட் பண்ண போறதில்ல. என்னால முடிஞ்ச ஒரு 2,00,000, 3,00,000 தான் பண்ணுவேன். உதாரணத்துக்கு 2,00,000 தான் நான் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு சரியான இன்கம் டாக்ஸ் வந்து விளக்கம் கேட்கும் பட்சத்துல, நோட்டீஸ் கொடுக்கும் பட்சத்துல நமக்கு சரியான விளக்கம் கொடுக்க முடியல, ப்ரூஃப் இல்ல அப்படின்னா, அதுக்கும் இந்த டாக்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்தந்தான்னு எல்லா டாக்ஸும் போட்டு ரூ. 2,00,000 கிட்டத்தட்ட ரூ. 1,50,000 கூட கட்ட வேண்டிய சிச்சுவேஷன் நம்ம வந்துரும். அப்புறம் நார்மலா ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல வந்து ரூ. 50,000 மேல கேஷா டெபாசிட் பண்றீங்கனாலே அந்த இடத்துல பான் கார்டும் கண்டிப்பா கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ இவ்வளவு சட்டத்தையும் ரூல்ஸையும் மீறி ஒருத்தர் வந்து கணக்குல காட்டாத அளவுக்கு பணப்புழக்கம் வச்சிருக்காரு, வரி ஏய்ப்பு பண்றாரு அப்படின்னா, அவரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், இமெயிலு, வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் கூகுள் மேப் ஹிஸ்ட்ரி இதை முதற்கொண்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு புது சட்டத்தில் ஒரு இடம் கொண்டு வந்திருக்காங்க. இதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் ரீசெண்டாக ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு கேஸில் அந்த கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து வரி ஏய்ப்பு உறுதிப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாரு, சாட் பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கு இன்கம் டாக்ஸ் வந்து நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ் வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த புது சட்டத்தில் விஷுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் மட்டும், இமெயில் மட்டும் கிடையாது. ஆன்லைனில் ட்ரேட் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வெப்சைட்டும் அடங்கும். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட், அப்புறம் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்களா அந்த வெப்சைட்டு, கிளவுட் சர்வரு, இது எல்லாத்தையுமே இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டிக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது, இவங்க வரி ஏய்ப்பு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, இது எல்லாத்தையுமே அவங்க அந்த சர்டன் பர்சனோட அனுமதி இல்லாமையே, பாஸ்வேர்ட் போடாமலே அவங்க வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். பண்ணிட்டு இருக்காங்க. அப்படித்தான் ரீசெண்டாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ல கணக்கிலே வராது.